முருகனை கண்குளிர பாருங்க. அவன்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம், அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், எப்ப முருகான்னு வாய் சொல்லிருச்சோ, எப்ப குமரான்னு மனசு நினைச்சதோ, எப்ப முருகா கண்டான்னு நெத்து நிறைய ஊதி பூசணுமோ, அப்போதே அவன் அடியாருக்குள்ள ஒரு அடியாராக நம்மை தேர்ந்தெடுத்துட்டான்னு அர்த்தம். அதனால நம்மளுடைய குறைகளோ நம்மளுடைய கவலைகளோ அவனுக்கு தெரியாமல்ல, நிச்சயமா தெரியும். முருகனை கண்குளிர பாருங்க. அவன்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம், அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், எப்ப முருகான்னு வாய் சொல்லிருச்சோ, எப்ப குமரான்னு மனசு நினைச்சதோ, எப்ப முருகா கண்டான்னு நெத்து நிறைய ஊதி பூசணுமோ, அப்போதே அவன் அடியாருக்குள்ள ஒரு அடியாராக நம்மை தேர்ந்தெடுத்துட்டான்னு அர்த்தம். அதனால நம்மளுடைய குறைகளோ நம்மளுடைய கவலைகளோ அவனுக்கு தெரியாமல்ல, நிச்சயமா தெரியும். முருகனை கண்குளிர பாருங்க. அவன்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம், அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், எப்ப முருகான்னு வாய் சொல்லிருச்சோ, எப்ப குமரான்னு மனசு நினைச்சதோ, எப்ப முருகா கண்டான்னு நெத்து நிறைய ஊதி பூசணுமோ, அப்போதே அவன் அடியாருக்குள்ள ஒரு அடியாராக நம்மை தேர்ந்தெடுத்துட்டான்னு அர்த்தம். அதனால நம்மளுடைய குறைகளோ நம்மளுடைய கவலைகளோ அவனுக்கு தெரியாமல்ல, நிச்சயமா தெரியும். முருகனை கண்குளிர பாருங்க.